ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் எலமெண்டார் பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜ் கேலரி எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இமேஜ் கேலரி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஜ் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ அதனால் பேஜஸ் செக்ஷன் வந்து வந்துருங்க. ஸோ வந்துட்டு ஆட் நியூ பேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு பேஜை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். அப்போ தான் வந்து கேலரி வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய பேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் பேஜை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த எடிட் வித் எலமெண்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எலமெண்டார்ன்ற பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி தான் இந்த பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேலரி பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஜெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து கேலரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ பேசிக் கேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு கேலரின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் சிம்பிள் போட்டிருக்குல்ல. ஏன்னா அது வந்து எலமெண்டார் ப்ரோ நீங்கள் வச்சுருந்தா தான் அது வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பேசிக் கேலரி எடுத்து நான் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுடுறேன். ஸோ இப்போ நம்ம கேலரிக்கு வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கேலரிக்கு வந்து இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு 6 இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 இமேஜ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் ஏ நியூ கேலரி அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கேப்ஷன்ஸ் எதனா வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேர்ள் வித் ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேப்ஷன்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்சர்ட் கேலரின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் கேலரி வந்து இன்சர்ட் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இமேஜ். ஓகேவா? ஸோ எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் இமேஜ். ஸோ அப்போ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா இமேஜ் ரெசல்யூஷன் லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து தம்ப்நெயில்ன்றது டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஃபுல் சைஸில் வந்து இமேஜ் வேணும்னா ஃபுல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஃபுல் சைஸில் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே ஒரே வித் அண்ட் ஹைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கேலரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இமேஜஸ் வந்து இப்போ டோட்டலா 6 தான் இருக்கு. ஸோ அதனால நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நான் 3ன்னு செலக்ட் பண்ணேன்னா, ஸோ எனக்கு 6 வந்து பார்த்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ரோல 3 இமேஜ், செகண்ட் ரோல 3 இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச்மென்ட் கேப்ஷன் அப்படின்றது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அது செலக்ட் ஆனதுனால தான் பாருங்க, கீழ வந்து அந்த கேப்ஷன் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ கேர்ள் வித் ஃப்ளவர் அப்புறம் இந்த ஃப்ரூட் இது எல்லாமே கேப்ஷன். ஸோ இதெல்லாம் ஏன் ஷோ ஆகுதுன்னா, இங்க வந்து நம்ம அட்டாச்மென்ட் கேப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து நான் நன்ன வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு வந்து எந்த கேப்ஷனுமே வந்து ஷோ ஆகல பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா ஃபைல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன் மீடியா ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி இதை வந்து பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு, இப்போ நம்மளுடைய கேலரி பேஜ் வந்து வந்துடலாம். ஸோ வந்துட்டு, இப்போ நான் எதனா ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இமேஜ் மட்டும் பாப் அப் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது ஏன்னா, நம்ம வந்து அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா ஃபைல்ன்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணதுனால. ஸோ இதுவே வந்து நான் நன்ன வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நம்மளுடைய கேலரி பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ ஒரு இமேஜ் வந்து என்னால செலக்ட் பண்ணவே முடியல பாருங்க. ஸோ அந்த பாயிண்டரே நம்மளுக்கு வந்து காமிக்கல. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா ஃபைலே வந்து டிஃபால்ட்டா வந்து வச்சிடலாம். ஸோ இதுவே நீங்க அட்டாச்மென்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் பப்ளிஷ் குடுக்குறேன். இப்போ இந்த கேலரி பேஜ் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ நான் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு பேஜுக்கு வந்து அப்படியே போகும். இந்த இமேஜ் இருக்க பேஜுக்கு வந்து போயிடும். பட் நம்மளுக்கு வந்து ஆரோஸ்லாம் எதுவுமே காமிக்கல பாருங்க. ஸோ ஆரோஸும் காமிக்கல. அந்த நம்ம வெளிய வர சிம்பிளும் வந்து காமிக்கல. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்க்க வந்து மீடியா ஃபைல்லயே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நான் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் மட்டும் இருக்கு. என்னன்னா, லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் என்னன்னா, இப்போ டிஃபால்ட்டா வந்து எஸ்ல தான் இருக்கும். ஸோ லைட் பாக்ஸ் எதுக்குன்னா, இப்போ ஒரு இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் மட்டும் பாப் அப் ஆயி தெரியுது. சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது ஏன்னா, நம்ம வந்து லைட் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதுவே வந்து லைட் பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலன்னா, இந்த சுத்தி இந்த மாரி வந்து உங்களுக்கு டார்க்கர் ஆவாது. ஸோ அதனால வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு பாப் அப் ஆயி தெரியாது. ஓகேங்களா?
ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, ஆர்டர் பை. ஆர்டர் பை வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். இதுவே ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம்னா, ஸோ ரேண்டமா ஒரு ஆர்டர்ல வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம கேலரி பேஜ் போயிட்டு, இப்ப நான் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த ஆர்டர்லயே வந்து இருக்காது. ஸோ ஆர்டர் ரேண்டமா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதனா இமேஜ் வேணும்னாலும், இந்த எடிட் சிம்பல செலக்ட் பண்ணி, நீங்க எக்ஸ்ட்ரா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி கேப்ஸும் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல்ஸ்க்கு போயிட்டு, ஸோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்து, ஸோ உங்களுக்கு என்ன கேப் ஒரு இமேஜ்க்கும் நடுவுல என்ன கேப் வேணுமோ, ஸோ அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 15 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாரி பார்டர் ரேடியஸும் உங்களுக்கு எதனா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்ப கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பா இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இப்போ உங்களுக்கு மேல இந்த கேலரி இதுக்கும், இந்த கேலரி இமேஜ்க்கும் எதனா கேப் வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ இந்த செக்ஷன் எடிட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அட்வான்ஸ் செக்ஷன் போயிட்டு, ஸோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இத வந்து டீலிங்க் பண்ணிட்டு, ஸோ டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 அந்த மாரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம்லயும் வந்து ஒரு 50 அந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம கேலரி வந்து பக்காவாயிடுச்சு. ஸோ இப்ப பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன நான் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ என்னோட கேலரி பேஜ் போயிட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு என் கேலரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து லுக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்க வேர்ட்பிரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலமென்டார் பேஜ் பில்டர யூஸ் பண்ணி ஈஸியா வந்து ஒரு கேலரி வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மானிடைஸ் ஆயிடுச்சு. பட் வேர்ட்பிரெஸ் ரிலேட்டட் கன்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அட்வர்டைசர்ஸ் வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரெவென்யூலாம் அந்த அளவுக்கு YouTubeல இருந்துலாம் எதுவும் வராது. ஸோ அதனால உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ கீழ இந்த தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி, ஸோ உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன நம்ம சேனலுக்காக குடுக்கலாம். சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோர் வேர்ட்பிரெஸ் ரிலேட்டட் கன்டென்ட் போஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன வேர்ட்பிரெஸ் ரிலேட்டட் கன்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.